நேரம் எங்குது சாரி எடுத்துக்கிட்டு நேரம் நம்ம ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணுமே, ஏன்னா அங்கே தான் வந்து வர சொல்லியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பர்ச்சேசிங்னா சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோமே. யாருக்குன்னா அத்தைக்கு தான் எடுக்க போகிறோம். ஐ மீன் என்னோட மாமியாருக்கு மனோட அம்மாவுக்கு வந்து சாரீ எடுக்க போகிறோம். ஸோ எதனால் சாரீ, எதுக்காக சாரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாது சொல்ல வேண்டியது தான். ஏன்னா நீங்கள் எப்படி சொல்லுது, கிராண்டாலாம் எதுவும் சாரீ எடுக்க போகல. எதுக்காகனா ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்களுக்கு வந்து சாரீ எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சாரீ தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ போயிட்டு அத்தை சொன்னாங்க எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் ப்ளைனாக எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க கேட்ட மாதிரியே நம்ம ஓம் சக்தி கோயிலுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி, அதை நான் கட்டிட்டு இருந்தேன்ல அந்த மாதிரி சாரீ தான். சாரீ எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சாரீ எடுத்து தான் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேரம் எங்குது சாரீ எடுத்துக்கிட்டு நேரம் நம்ம ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணுமே, ஏன்னா அங்கே தான் வந்து வர சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 டேஸில் ஜாக்கெட்லாம் தைக்கணும், அதனால் சீக்கிரம் எடுங்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் வந்து எடுக்கிறோம். காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ போகலாமா? போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலர் எப்படி இருக்க? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புடவை எடுத்து போய் அம்மாவுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம் அத்தைக்கு. ஸோ எதனால் புடவை நாங்கள் எடுத்து போய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால இங்கே வர முடியல அப்படின்றதுனால நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தைக்கு 2 புடவை வந்து எடுத்து போய் கொடுத்துட்டோம். கலராக பார்த்து எடுக்கிறது, அதாவது அவங்களுக்கு இது நல்லா இருக்குமா பார்த்து எடுத்து தான் பிரச்சனையே தவிர ஓம் சக்தி கோயிலுக்கு இந்த புடவை தான் எடுத்து காட்டணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு 2 புடவை 2 ஜாக்கெட்டு, அதான் ப்ளைனாகவே ரெட் கலரில் காட்டன் வந்து வாங்கி கொடுத்து தப்போம்ல அந்த மாதிரி வாங்கினோம். அப்புறம் 2 பாவாடை வந்து வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே தை கடையில் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வளையல் வந்து கேட்டாங்க, ரெட் கலர் வளையல் வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வளையல்லாம் வாங்கிட்டு போய் அத்தைக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க வந்து வர சண்டே வந்து மாலை போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் இதான் ஃபஸ்ட் டைமு, நானும் வந்து ஃபஸ்ட் டைம் தான் போட்டு போனேன். அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால பயமாகவே இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பயமாக இருக்குமே, இன்னும் புதுசு இல்லை. அவங்க சின்ன வயசுல கூட மலைக்கு போயிருப்போம். மலையெல்லாம் போயிருக்காங்களா? இது வரைக்கும் போனதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால மாலை போட்டு போகிறதுனால கொஞ்சம் வந்து அப்படி இருக்குமான்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா முதல் வாட்டி மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா 2வது வாட்டி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராகிடும், நமக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடும். நம்மளும் இந்த வாட்டி மாலை போடலாம் சொல்லிட்டு வருஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி தான் நானும் வந்து ஃபஸ்ட்டு வருஷம், பாத்தியும் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்து மாலை போட்டிருக்காங்க. ஏன் நான் வந்து அத்தை கூட வந்து மாலை போட்டுட்டு போகலை, அம்மா கூட போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா ஃபேமிலியாக மனோ மாலை போட்டு போடுறதா பிளான். ஸோ அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நான் வந்து அம்மா கூட, நானும் அம்மா ஜெயஸ்ரீ 3 பேர் போயிட்டு வந்தோம். அத்தை கூட ஏன் போல சொல்லி பார்த்தீங்கன்னா அத்தை போடுற ஐடியாவே கிடையாது. அத்தை எங்க கூடயாவது போட்டுக்கோங்க, நம்ம எல்லாம் ஒன்றா போயிட்டு வரலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, அடுத்த வருஷம் வந்து போகலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் போயிட்டு வந்தோடனே இங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போட ஆரம்பித்தோடனே அத்தை கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து போடுறாங்க. ஸோ அவங்க போடுறதுனால அத்தையும் வந்து போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் சொன்னேன் நானும் வருவேன் இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதையும் வந்து ஒரு இதுவாக எடுத்துட்டாங்க. என்னன்னா சண்டை இப்போ தான் போய் வந்துச்சு, திரும்ப அதுக்கு போடணுன்ற ஆசை வருது. அது மாதிரி நம்மளும் இப்போ போய் வந்தோன்னா அடுத்த வருஷம் நமக்கு அந்த மாதிரி ஆசை தானாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாலியாக வந்து போச்சு. நேற்று வந்து அத்தை வீட்டுக்கு தான் போயிட்டு அதான் தைக்கல துணிலாம் கொடுத்துட்டு போயிட்டு ஜாலியாக வந்து உட்காந்து பேசிட்டு நைட்டு சாப்பாடு அங்கேயே முடிச்சுட்டு நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோமே நாங்கள். ரொம்ப ஜாலியாக இருந்தது. மனோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், மனோ எத்தனை வருஷம் மாலை போட்டிருக்காரு, இது வரைக்கும் மாலை போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு கேளுங்க. இது வரைக்கும் நான் ஐயப்பன் கோயிலுக்கு எதுக்குமே சரி மாலை போட்டதே கிடையாது. போகணுன்னு ஆசை இருந்திருக்கு. எங்கள் வீட்டில் வந்து அப்பா ஃபஸ்ட்லாம் போடுவார். நான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்போல்லாம் கூட கூப்பிட்டு போக மாட்டார். அப்புறம் அவர் போடாதப்போ நான் வளர்ந்துட்டேன். சரி நம்ம போடலாம்னு நினைக்கும் போது அப்போ தான் 10th படிப்போம் 12th படிப்போம். திடீர்னு பார்த்தா அந்த டைமில் செமஸ்டர் எக்ஸாம் வரும் காலேஜ் படிக்கும்போது. அதனால் மாலை போடுறது அப்போ சரி விடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் இயர் போடலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஆமாம், எல்லாமே இப்போ அப்போல்லாமே மாலை போட்டாங்க. அப்போல்லாம் மாலை போட்டு 48 நாள் இருந்து அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போனாங்க. ஆனால் முதல் கன்னிசாமி மாலை போடுறாங்க அப்படின்னா 48 நாள் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அது 48 நாள் பேர் தான் இருக்கணும். ஸோ பெரியவங்களாம் போகிறதும் தாண்டி பசங்க, இவங்க கூட இருக்க பசங்க எல்லாமே வந்து ஐ மீன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மாலை போட்டிருக்காங்க. இந்த வாட்டி கூட்டாங்க தான்
நான் மாலை போட்டிருக்கேன் அப்படின்றதுனால அவர் வந்து மாலை போடல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐப்போ வேணா ஒரு வருஷம் ஆகாமல் மாலை போட்டாரு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் போடலை. ஸோ அதனால் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மோனுக்கு மாலை போட்டு விட்ற வேண்டியதான். அடுத்த வருஷத்துல கண்டிப்பாக ஐப்போ உங்களுக்கு மாலை போட்டுடலாம். போடலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா பசங்கள்கிட்டையும் சொல்லிட்டேன், இந்த வருஷமே ஏன்டா வரலன்னு கேட்டுருந்தானுங்க. இல்லைடா ஒரு வருஷம் மாலை போடக்கூடாது அப்படின்ட்டேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரண்டான்னு சொல்லியிருக்கேன். ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மாலை போட்டு நாங்கள் குழந்தைலாம் இருக்கும்போதே சரி ஜாலியாக மாலை போட்டு அப்பா கூட தான் காலையில் ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு பஜனைலாம் பாடிட்டு அடுத்து 48 நாள் கழிச்சு கோயிலுக்கு போகிறோம் பார்த்தியா அந்த 5 நாள். அந்த 5 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சலிக்காது. ஆனால் ரெகுலராக போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல போயிட்டு சாமி பார்த்துருவாங்க. ஐப்போ சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போவாங்களே. அந்த மாதிரி போகும்போது வீட்டுக்கே போயிடலாம் போல. ஏன்னா சில பேருக்கு பஸ் ட்ராவல் வந்து ஆகாது. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இப்போ ஆயிடுச்சு. ஒரு நாள் தான் பஸ் ட்ராவல் பண்ணேன். அது உட்காந்துட்டே வந்து தூங்குறது, நமக்கு சீட்டு கிடைக்கும்போது தூக்கமே பாதியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப நாள் அந்த மாதிரி நைட்டில் முடிச்சுருந்தோம். உடம்பு சரியில்லாமல் போய் அது ரொம்ப ஹீட் ஆகி அது உடம்பு சரியில்லாமல் சரியாகி திரும்ப வாய் வழியாக சொல்லு வாய் புண்ணு வந்துச்சு. வாய் உள்ள தான் வரும். ஆனால் இப்போ நான் உதட்டில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் கொஞ்சம் சரியாக இருக்குது. ரொம்ப புண்ணாக இருந்துச்சு. எல்லாருமே மருந்து வச்சாங்க. அப்புறம் இங்கே நான் வாடகை வீட்டில் இருக்கோம் இல்லையா, இவங்க நம்ம சரியான மருந்துலாம் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சொல்யூஷனும் சொன்னாங்க, இதை செய்யுமா அதை செய்யுமா சொன்னாங்க. நீங்களும் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, இது வைங்க அது வைங்க சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி தான் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கொஞ்சம் சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் தாண்டி எனக்கு இது இப்போ தான் சரியாகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து ஒரு மாதிரி கால்லேருந்து அப்படி தான் சிமெண்ட்டில் எடுத்துக்கிச்சு. சிமெண்ட்லாம் எனக்கு கண்ணே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதானே. தன்னால தண்ணி வருது கண்ணுல இருந்து. அது என்னன்னு நான் சொல்றதுனே தெரியல. காலேருந்து அப்படியே தான் வந்துச்சு. நான் நிமிட்டில் ஒன்றுமே பண்ணல. இந்த துணியை மட்டும் வச்சு சும்மா அப்படி கண்ணு தண்ணி வர மட்டும் ஒத்தி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தேன். ஆனால் காலையிலேருந்து இந்த கண்ணு தான் 1 ஷிஃப்ட். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இந்த கண்ணு, மதியத்துலேருந்து அதுக்கப்புறம் இந்த கண்ணு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் காலேஜில் போயிட்டு இந்த கண்ணு தான் நுண்டிகிட்டே இருந்தேன். தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து இது வர மாதிரி. ஆனால் இப்போ இது கொஞ்சம் இது வர மாதிரி தான் இருக்குல்ல. இப்போ கொஞ்சம் இந்த கண்ணு சரியாக இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் அப்புறம் அதை மூடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இது வருங்க வீங்கி போகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வருது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது ஒன்றுமே வந்து புரியல. எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி வருது. எனக்கு தான் வந்து வாய்ப்புண்ணு ஜுரம் வாய்ப்புண்ணு கண்ணில் வந்து இப்படி வருது. ஏதோ ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு ஸ்டார்டிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அப்புறம் சளி பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் கண்ணு அப்புறம் வாய் நோவு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஒன்று போனால் ஒன்று வரும், ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். நான் கூட உங்கள்கிட்ட சொல்லி புலம்பிருப்பேன், ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்கு சொல்லிட்டு. அதையும் தாண்டி அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. நல்லா தான் இருந்துட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்று போனால் ஒன்று வர மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட கண் வலியோட சரியாயிட்டு சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கோயிலுக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து அவ்வளோதான். அத்தை வந்து இப்போ வந்து மாலை போட்டு போக போகிறாங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான டெய்லி மீட் பண்ணலாம். டாடா பாய்.